டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். டெல்லியில் பாதுகாப்பிற்காக 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் சந்திப்பு. டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கை குறித்து ஆலோசனை. தேர்தல் ஆணைய செயல்பாடுகளை கண்டித்து ராகுல் காந்தி தலைமையில் பெங்களூருவில் இன்று காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோர் பங்கேற்பு. மாநில கல்விக் கொள்கையை வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சில பரிந்துரைகள் நடப்பாண்டிலேயே அமல்படுத்த வாய்ப்பு. வைகோ துரை வைகோ இடையே உரசல். மத்திய அமைச்சர் பதவிக்காக பாஜக கூட்டணியில் சேர துரை வைகோ முயற்சி செய்வதால் வைகோ அதிருப்தியில் இருப்பதாக தகவல். இனி விரிவான செய்திகள். சுதந்திர தின விழா கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. டெல்லியில் பாதுகாப்பிற்காக 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு உள்ளிட்ட பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வரும் 16ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பலூன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகஸ்ட் 15ஆம் தேதி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மக்களிடையே உரையாற்றுகிறார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசினார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்க அதிபர் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார். இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு பல மடங்கு வரி விதித்திருக்கிறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ரஷ்ய அதிபரை இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை கண்டித்து ராகுல் தலைமையில் பெங்களூருவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இதில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். 2024 மாநிலங்களவை தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டதாகவும் தற்போது பீகாரிலும் ஆளும் கட்சிக்காக வாக்கு திருட்டு நடைபெறுவதாகவும் ராகுல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக பள்ளி கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை என 2 துறைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பள்ளி கல்விக்கான மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். இதில் பரிந்துரைக்கப்பட்ட சில பரிந்துரைகள் உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரவும் அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. வரும் 17ஆம் தேதி பூத் பொறுப்பாளர்கள் மாநாடு நடைபெறும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் தேர்தல் களப்பணியில் பாஜக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் தனது எக்ஸ் தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள நயினார் நாகேந்திரன், ஆகஸ்ட் 17ஆம் தேதி 28 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பாஜக பூத் பொறுப்பாளர்களின் மாநாடு நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலியில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டிற்கு மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஜே.பி. நட்டா ஆகியோரில் யாரேனும் ஒருவர் பங்கேற்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மதிமுகவில் வைகோவிற்கும் அவரது மகன் துரை வைகோவிற்கும் உரசல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் மதிமுக உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை துரை வைகோ அண்மையில் சந்தித்து பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் பதவிக்காக பாஜக கூட்டணிக்கு செல்ல துரை வைகோ விரும்புவதாகவும் இதற்கு வைகோ எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் இதனால் உரசல் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணிக்கு அன்புமணி ஓகே சொல்லிவிட்டதாகவும் ஆனால் கட்சியின் உள் விவகாரத்தில் தலையிடக்கூடாது என கண்டிஷன் போட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே உச்சக்கட்ட மோதல் ஏற்பட்டு வரும் நிலையில் எக்ஸ் மினிஸ்டர் ஒருவரை தொடர்பு கொண்டு கூட்டணிக்கு தயாராக உள்ளதாக கூறிய அன்புமணி கட்சியின் உள் விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறாராம். ஒன்றுபட்ட பாமகவுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் இதனால் இந்த கண்டிஷனை அன்புமணி போட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.
அமெரிக்க அதிபர் டிரம்பின் 50% வரியால் திருப்பூர் ஆடை ஏற்றுமதியாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூரிலிருந்து அமெரிக்காவிற்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் இந்த வரி விதிப்பால் வியட்நாம், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த வர்த்தகம் செல்ல வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஆடை ஏற்றுமதி வர்த்தகத்தில் திருப்பூருக்கு 12,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்று அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்ப அட்டைகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 12ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் 20,42,657 முதியவர்களும் 1,27,797 மாற்றுத்திறனாளிகளும் பயன்பெறுவர். ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.